அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டின்னர் தான் நம்ம பார்க்க போறோம். 3, 4 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ஊத்த போறேன். என்னோட பொண்ணு ஷார்ஜால படிச்சுட்டு இருந்தா. அபுதாபில எங்க கூட இருக்கா. ஸோ வந்து நைட்டுக்கு அவளுக்கு புடிச்ச மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷா வந்து சமைச்சு குடுத்துட்டு இருந்தேன். ஸோ 4, 5 நாள் ஆயிடுச்சுன்னு நேத்து சண்டே நேத்து தான் மாவுக்கு போட்டேன். மாவுக்கு போட்டு நேத்து அரைச்சு எடுத்தேன். சரி நைட்டுக்கு வந்து இட்லி போடுறேன்னு சொன்னதுக்கு எல்லாரும் சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்பாவும் பொண்ணும். அதனால நானும் இட்லி போட்டுட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இட்லிக்கு தேங்காய் சட்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊத்துறதுக்கு நானும் ரெடி பண்ணி இட்லி ஊத்துனேன். இட்லி நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல வந்திருந்தது. நான் வந்து 5 கப்பு அரிசிக்கு 1 1/4 கப்பு வந்து உளுந்து நான் போடுவேன். ஒரு 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு ஊற வச்சு, நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு தான் நான் அரிசி எல்லாமே நான் கிரைண்டர்ல போட்டு நல்லா நான் அரைச்சு வச்சுடுவேன். இதே நம்ம ஊறுனா வந்து ஒரு 5 மணி நேரம் ஆ நம்ப அரைச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு புளிக்க வச்சு 5 மணி நேரத்துல வந்து ரெடி ஆயி வந்துரும் மாவு புளிச்சு. ஆனா இங்க UAEல என்னன்னா வந்து நான் நேத்தி மதியானம் அரைச்சேன் மாவு. ஆனா இன்னைக்கு காலையில தான் எனக்கு புளிச்சே வந்தது. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எனக்கு. சம்மர்லயும் அப்படிதான் ஆகுது. வின்டர்ல வந்து இன்னும் அதிகமா தான் ஆகுது. நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு பண்ணிட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி சட்னியும் பிடிக்கும். தேங்காய் சட்னினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து நான் ஒரு சில நேரத்துல வந்து பச்சை மிளகாவும் போடுவேன், சிவப்பு மிளகாவும் போடுவேன். இன்னைக்கு அவரு வந்து பச்சை மிளகாய் போட்டு நல்லா காரசாரமா எனக்கு சட்னி எனக்கு பண்ணி கொடு. மல்லிப்பூ மாதிரி இருக்கும் உன்னோட இட்லி. அதனால அதுக்கு ஏத்த சட்னி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாரு. என்ன அவரு கலாய்க்கிறாரா? இல்ல வந்து உண்மையா தான் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. சரி, அவரோட ஆசைய தான் நம்ம நிறைவேத்தி வைக்கலான்னு நானும் வந்து இட்லி ஊத்தி, சட்னி நான் செஞ்சுட்டேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணி, அது தாளிப்பும் நான் சட்னில நான் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சட்னில வந்து அதிகமா தண்ணி ஊத்தாம, கொஞ்சம் நார்மலா வந்து எப்பவுமே சாப்பிடுற மாதிரி, நார்மலாவே நான் ஊத்தி வச்சுக்கிட்டேன் தண்ணி. இப்ப வந்து ஒரு பிளேட்ல நான் வந்து ஒரு 3 இட்லி எடுத்து, அதுல கொஞ்சம் சட்னி போட்டு, என்னோட ஹஸ்பண்ட்ட நான் எடுத்துட்டு போறேன். இப்படி ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்த்து பார்த்து நம்ம செஞ்சு குடுக்கறது பார்க்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு நம்மளோட சின்ன சின்ன வயசு மெமரீஸ் வந்து நம்மளுக்கு வந்துருது. நம்மளோட அம்மாவும் நம்மளுக்கு இப்படிதான் ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து சமைச்சு குடுப்பாங்க. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு டின்னர் வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது தான், என்னோட பொண்ணு உடனே இட்லி பார்த்தோனே, "இல்ல, இல்ல எனக்கு வந்து தோசை தான் வேணும்" அப்படின்னு வந்து ஒரு குரலு என் பொண்ணுட்ட இருந்து வந்தது. உடனே வந்து தோசைன்னு சொன்னோனே, என்னோட ஹஸ்பண்டும், "அப்பன்னா வந்து எனக்கும் ஒரு தோசை வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ண முடியும்? அப்பாவும் பொண்ணும் கேட்டாங்க. ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்கன்னு நம்மளும் அந்த ஆசைய வந்து நிறைவேத்திரணும்னு அதுவும் போட்டு குடுத்தாச்சு. குடுத்துட்டு நானும் வந்து ஒரு தோசை பொண்ணு வந்து 3 தோசை கேட்டா. தோசைய பார்த்தோனே என்னோட பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு.